வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிசன் பிரேக் சீரிஸோடைய சீசன் 4 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் 4 பற்றி ரொம்ப பேசியிருக்க மாட்டேன், ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 25 எபிசோட்ஸ் தான். நான் வந்து 20லும் பார்த்திங்கன்னா 22 எபிசோட் தான் பார்த்தேன், அதை முடிச்சிடறான்னு நினச்சேன் நான். பட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் எபிசோட்ஸ்ன்ட்டு ஒரு 3 எபிசோடை வந்து லேட்டாக ரிலீஸ் பண்ணி அதை போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சீசன் 4 பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இஸ் இட் ஒர்த் டு வாட்ச் பிரிசன் பிரேக் சீசன் 4 அப்படின்றத பற்றி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச சீசன். உண்மையில் அவங்க அண்ணன் வந்து கொலை பண்ணலைன்றது தெரியும். அவனை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான், அந்த சிறைச்சாலையிலேருந்து எப்படி அவன் மீட்கிறான் அவன் தம்பி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே. ஆனால் இந்த சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த சீசன் 1லேயே சொல்லியிருப்பாங்க. அதில் பிரிசன் பிரேக்லேருந்து வெளியில் வரும்போது ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொள்ளையடித்த நபராக இருப்பார், கொள்ளைக்காரனாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பணத்தை ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பார். ஆனால் அவரால் வெளியில் வர முடியாமல் போய்டும், இறந்து போயிடுவார். அந்த பணத்தை தேடுறதுக்காகவும் அது இல்லாமல் அவங்கள வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிரிசன் பிரேக் இதில் வரக்கூடிய அந்த 8 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்க. அந்த ஃபாக்ஸ் ரிவர் பிரிசன்லேருந்து 8 பேர் தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி தள்ளுறதா தான் ஆர்டர் இருக்கும். அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதும் இந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய மெயினான கோலாக அந்த சீசன் 2 இருக்கும். சீசன் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜவ்வாக தான் எடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா, மெக்சிகோவில் போயிட்டு அவங்க அரெஸ்ட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. பனாமா அப்படின்ற அங்கே ஒரு ப்ரிசன் இருக்கும், சோனா அப்படின்னு ஒரு ப்ரிசன். அது வந்து காட்டு ப்ரிசன் மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லா குறைலாம் கிடையாது. பட் என்னென்னா ஜவ்வா அழுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஜவ்வா அழுக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, போர்லாம் அடிக்கல. பட் என்னென்னா ஒவ்வொருமே எப்படின்னா டேரக்டருடைய மாஸ்டர் பீஸ் தான், அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போகிறாங்கன்னா, கொள்ளடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. அங்கேருந்து எப்படி எஸ்கேப் போகிறாங்கன்றத ஒரே ஒரு எபிசோட்லேயே 2-3 வாட்டி வச்சுருப்பாங்க. 2-3 வாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் இன்னொரு பிரச்சனை, அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் இன்னொரு பிரச்சனை. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடாக அதில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சீசன் 4 வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதோடைய கதை என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அந்த ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்ருப்பாங்க. பட் ஆனால் திரும்ப அந்த மெக்சிகோ சிட்டியில் மாட்டின்னு இருப்பாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்கள அமெரிக்கா கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு மிஷின் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை நீங்கள் கொள்ளடிக்கணுன்னுவாங்க. அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ஃபுல் ஃபங்க்ஷனல் ஆகணும் அப்படின்னா ஒரு 6 கார்டு வேணும். ஒரு நம்மளுடைய ஐடென்டி கார்டு மாதிரி, ஆஃபீஸ் கார்டு மாதிரி ஒரு கார்டு வேணும். அது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து எப்படி அந்த கார்டை ரீட் பண்ணுறாங்க, ரீட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து இவங்க சேவ் பண்ணி அந்த ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ளே என்ட்ராகி அந்த கார்டு மொத்தத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் ட்ரைவை எப்படி எடுக்கிறாங்கன்றது தான் இந்த கதை. எடுத்த பிறகு வந்து என்ன அப்படின்னா, அவன் முன்னாடியே ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பான், நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்களுக்கான இறுதி மரியாதை நடக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பை வந்து போய் லிவ் பண்ணலாம், நீங்கள் போய் வாழலாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களை யாரும் உங்களுக்கு துரத்த மாட்டாங்க, தேட மாட்டாங்க, போலீஸோ எஃபிஐயோ ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி யாரும் தேட மாட்டாங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஜவ்வாக இருக்கும். ஒரு 12th 15th எபிசோடே முடிச்சிருக்கலாம். பட் மனுஷன் இழுத்துருப்பான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 22nd எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆள் மைக்கேல் ஸ்கோஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் சீசன் 5 திரும்ப அவன் வரா மாதிரி இருக்கும். அதுக்கான லீடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் 4லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஏன் இந்த அளவுக்கு இழுத்தாங்க அப்படின்னு தெரியல. அது வருத்தமான விஷயமான கிடையவே கிடையாது. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு இன்றைக்கி எல்லோரும் அவ்வளோ நேரம் பொறுமையாக பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குன்றது தான் என்னுடைய ஒரு இது. இந்த சீசன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days கம்பல்சரி ஆகும். ஃபுல் எபிசோடும் 25 எபிசோட்ஸையும் பார்த்து முடிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 2 days ஆகும். ஒவ்வொன்றுமே above 45 minutes 50 minutes. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பராக பார்த்தா தான் உண்டு. இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப ஒரு லேகாக இருக்குது, திரும்ப அதை கொண்டு வரான்ப்பா, எதுக்கு தான்ப்பா இதை பண்ணுறான் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான கேரக்டர் நான் சொல்லியிருப்பேன், இந்த மைக்கேல் ஸ்கோஃபீல்ட், லிங்கன் பரோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சீசன்லேயே சொல்லியிருப்பாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இங்கே போயிட்டாருன்ற மாதிரி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அவங்க அம்மா திரும்ப வருவாங்க. ஏற்கனவே சீசன் 2லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்திருப்பார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வருவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் கம்பெனி
அவங்களுடைய வந்து ஒரு முக்கியமான ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை வந்து கொள்ளடிக்கணும், திருடணும்னு நினைப்பாங்க. அது ஏன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சோலார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெப்பன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா மொத்தமே அந்த ஹார்ட் ட்ரைவில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்து அவங்க அதை விற்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு மெயினான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றிலாம் வரும். ஆக்சுவலாக அந்த இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சீசன் அந்த பையர் அந்த ஹார்ட் ட்ரைவை யாருக்கு விற்க ட்ரை பண்ணுவாங்கன்னா, அந்த லேடி வந்து ஒரு இந்தியனுக்கு தான் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவனையுமே போட்டு தள்ளுவாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரப்போதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நின்று போயிடும். எதுக்கு இது வந்து நடந்தது அப்படின்றதே மறந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சீசன் 4 மொத்த கான்செப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரைவை ரிட்ரைவ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை அவங்கவுங்க லீட் பண்ணுறது தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்ரைவ் பண்ண அப்புறம் நிறைய பிரச்சனை வரும். அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணாங்களா இல்லையான்றது இந்த சீசன் 4 ஃபுல் லென்த் எபிசோடில் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 5th சீசனுக்கான ட்விஸ்ட்டும் அதிலே வச்சிட்ருப்பாங்க. ஹைலைட்டே இதுதான். இந்த சீசன் 4 பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுங்க, பொறுமை வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சீசன் 4 பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி பொறுமை இருந்தால் தான் பார்க்க முடியும். எனக்கு நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்த மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்கள் வந்து அப்படி அப்படியே அப்டேட்டாக விட்ட மாதிரி இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து கம்பல்சரி எலிமினேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த ஜெயிலர் ஒருத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசன் பிரேக்கில் இருந்திருப்பான். ஃபஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், எல்லா சீசனுமே அவனையுமே போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. போட்டு தள்ளினா கொண்டு இருக்க மாட்டாங்க, பட் அவன் இறந்து போயிடுவான். ஏன் அப்படின்னா அந்த இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஜவ்வாக இழுக்க போகுதுன்றதுக்காக கேரக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சீசன் 4. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் பெட்ரு. ஏன் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும், ஜவ்வாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் விஷயம். மற்றபடி சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் போயிருக்கு. அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னென்னா ஜவ்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீசன் 4 பார்க்கணுன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து புக் ரிவ்யூ மட்டும் இல்லை, மூவி ரிவ்யூ, சீரிஸ் ரிவ்யூ, சீரிஸ் சஜஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை until then is bye bye from பிரபாகரன்.